இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்ஆர்இ என்ஆர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி யோனோ எஸ்பிஐ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்து போனால் வந்து ஓப்பன் சேவிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணது உடனே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் வந்து ஓப்பன் என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட்னு ஒன்று காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணோடனே வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து காட்டும். இதில் வந்து என்னென்னா வந்து உங்களோட கண்ட்ரி நேம், மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் அட்ரஸ் மூணையை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொடுங்க, சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா வந்து இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கும் வந்து ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கும். அது ரெண்டையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி வந்து அதை வந்து கொடுத்து வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இருக்கிற கண்ட்ரியோட அட்ரஸ் வந்து பெர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெர்மனெண்ட் அட்ரஸ் நான் எஸ் கொடுத்துக்கேன், இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட்டா ஷேரிங் வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து எஸ் கொடுத்து வந்து கீழே வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு என்ஆர்ஐ அக்கௌண்ட் வேணுமா இல்லை என்ஆர்ஓ அக்கௌண்ட் வேணுமான்னு சொல்லிட்டு அதில் என்ஆர்ஐ அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் டைப் வந்து கேட்கும். ஆமான்னு சொல்லிட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ என்னென்ன கேட்கும் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கேட்கும். என்ஆர்ஐயில் என்னென்ன பெனிஃபிட் அதெல்லாம் வந்து கேட்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பிரான்ச் வழியாக நீங்கள் பண்ணுமா இல்லாட்டி வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து கொரியர் மூலமாக வந்து அனுப்புகிறீங்களான்னு கேட்கும். கொரியர் மூலமாக அனுப்புகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் பிரான்ச் விசிட் பண்ணுறத விட வந்து கொரியர் மூலமாக வந்து டாக்குமெண்ட் அனுப்புகிறது தான் வந்து ஈஸி. அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களோட இது கேட்கும், பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதில் வந்து பேன் டீட்டெயில் என்னவோ அதை வந்து பேன் கார்டை டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட பேர், மிடில் நேமு அதெல்லாம் வந்து கேட்கும். அதெல்லாம் கேட்டு வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த்தை வந்து கேட்டு வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் அடிஷ்னல் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். உங்களோட அப்பா பேர், அம்மா பேர், அப்புறம் ஆதார் டீட்டெயில் வந்து கேட்டதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே வந்து இப்போ இதுலேயே வந்து உங்களோட இது கேட்கும், பாஸ்போர்ட்டோட டீட்டெயில் கேட்கும். அப்புறம் விசா டீட்டெயில், எப்படி விசா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அதையும் வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கம்பெனி அட்ரஸில் இருக்கீங்களா, என்ன அட்ரஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமான்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க. இது இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில் வந்து கேட்கும். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எதுன்னு சொல்லி வந்து கேட்கும். கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துட்டு அது கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதையும் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன கேட்குன்னா வந்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்கும், ரிலிஜியன் கேட்கும், கேட்டகரி கேட்கும், எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரி, அப்புறம் ஆக்குபேஷன் என்னென்னு பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து கேட்கும். அது எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துட்டு அதுக்கும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த பேஜில் வந்து கேட்குன்னா வந்து உங்களோட நாமினேஷன் டீட்டெயில் வந்து கேட்கும். அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன் வந்து கேட்கும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயிலாம் கேட்கும். அதையும் வந்து கொடுத்துட்டு வந்து அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணும், செக் புக் வேணுமா, டெபிட் கார்டு வேணுமா, எஸ்எம்எஸ் சர்வீஸ் வேணுமா அப்படின்னு வந்து கேட்கும். எல்லாத்துக்கும் வந்து எஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு நீங்கள் நோவும் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேக்ஸேஷன் வந்து டீட்டெயில் வந்து கேட்கும். உங்களுக்கு எந்த கண்ட்ரி டேக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வந்து கேட்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க, அப்ளிகேஷன் சரியாக ஃபில்அப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கேட்கும், கன்சென்ட் வந்து கேட்கும். அக்செப்ட்னு வந்து கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து ஓடிபி வந்து வரும். ஓடிபி வந்து வந்தோடனே வந்து என்னென்னு செக் பண்ணிட்டு வந்து அதையே வந்து போட்டு வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து